ரிலீஸு இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு 3 நாள் இருக்கு. இந்த படம் லாஸ்ட் அன்னைக்கு இப்போ இது ட்ரெயிலர் போட்டாங்க. அன்னைக்கு வந்திருப்பேன். அன்னைக்கு சாயங்காலம் தான் நம்ம இளையராஜா மகள் இறந்து விட்டாங்க. அங்கே போயிட்டேன், மன்னிக்கணும். இந்த படத்தில் வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. நல்ல கதை, அருமையான கதை கொடுத்துருக்காங்க. இங்கே இந்த கதையில் என்னன்னா, இந்த கதை சொல்லும்போதே எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக வந்துருச்சு. இந்த மாதிரி சொல்லும்போது இப்படி இந்த கதையில் என்ன எப்படி நடிக்கலாம் அப்படின்னு எனக்கு இன்னும் தெரியலை. ஆமாம், அதே மாதிரி இங்கே அத்தனை டெக்னீஷியனும் அருமையாக இதுக்கு ஒத்துழைத்தாங்க. இங்கே வந்திருக்கும் நம்ம பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடகங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. இன்னும் பேசணும்னா என்ன பேசுறது ஒன்றும் புரியல. ஐஸ்வர்யா ஏதாவது கேட்டாங்கன்னு சொல்றேன். நன்றி, வணக்கம். அப்படின்னு நிறைய பேர் தேடிட்டு இருந்தா பிரச்சனை இருக்கக்கூடாதுங்கிறது தான் லால் சலாம் படம். ஸோ அதை பத்தின தம்பி அண்ணா எதுவும் சிங்கிள் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ அதுதான் லால் சலாமோட கரு. படத்தை பத்தி படம் முடிச்சுட்டு நீங்க பார்த்து சொல்ற ரிவ்யூ வந்து ரொம்ப ஆழமா அழுத்தமா நீங்களே ரொம்ப உண்மையான கருத்து சொல்லுவீங்க. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஐஸ்வர்யா மேம்க்கு ரொம்ப நன்றி இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அண்ட் ரைட்டர் சினிமோட்டோகிராஃபர் விஷ்ணு பிரதர் அண்ட் விஷ்ணு விஷால் பிரதர் அண்ட் விக்ராந்த் பிரதர், தங்கதுரை அவர்கள், முனா ரமேஷ் அண்ணா, தம்பி அண்ணா, செந்திலையா, இவங்க எல்லாரும் கூடயும் நடிச்சது வந்து மிகப்பெரிய பாக்கியம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த தருணம். ரொம்ப அத்தியாவசியமான இந்த காலகட்டத்தில் எல்லா காலகட்டத்திலும் லால் சலாம் ஒரு பாடமாகவும் ஒரு படிப்பினையாகவும், பிரச்சனை செய்யக்கூடாது செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பாடமாகும். அப்படியே ஏதாச்சும் என்ன இருந்தது அப்படின்னா அந்த படம் பார்த்துட்டு எல்லாரும் மாறக்கூடியதாகவும் இருக்கும். இந்த நேரத்தில் இல்லை, எல்லா காலகட்டத்திலும் ரொம்ப முக்கியமான ஒரு படம் லால் சலாம். சுபாஷ் கரன் சார் அவர்களுக்கும், ஜி.கே. தமிழ்குமரன் சார் அவர்களுக்கும், அண்ட் ரெட் ஜெயிண்ட், செண்பகமூர்த்தி சார், எல்லாருக்கும் இந்த படத்தில் உழைத்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாண்டிங் திஸ் ஸ்டேஜ் ஃபர்ஸ்ட் ஐஸ்வர்யா மேம்க்கு தான் நன்றி சொல்லணும். என்னோட ட்ரீம் ஹேஸ் கம் ட்ரூ. ஏன்னா ரஜினி சார் கூட நடிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஐ மிஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி. அவர் கூட ஆக்சுவலி ஒரு படம் நடிக்க வேண்டியதாக இருந்தது. எல்லாம் ஓகேயா, என்னோட தெலுங்கு படம் ரீமேக் அது. சார் ஓகே பண்ணி எல்லாம் பண்ணோன்னு திவஸ் மூவி வித் ஹேட் சிமிலர் பேஸ் இருந்தனால அந்த படம் பண்ண முடியாமல் போச்சு. சரி, ஒரு சின்ன கவலை. இவ்வளோ வருஷம் நடிச்சு ஒரு கம்ப்ளீஷனே இல்லாமல் இருக்கு. ஏன்னா நான் ஃப்ரம் சிவாஜி சார்லேருந்து கமல் சார்லேருந்து வரிசை பண்ணிட்டேன். சார் கூட தான் பண்ண கிடைக்கலையே அப்படி ஃபீலுக்கு வந்து மேம் ஒரு தடவை பேசினாங்க என்கிட்ட. பேசிட்டு மேம் நீங்கள் இந்த படத்தில் இருக்கீங்க அப்படின்னா ஒரே எக்ஸைட்டட். ஓகே ஓகே, நம்ம சார் படத்தில் நடிக்க போகிறோம். ஓகே ஓகே, ஆக்சுவலி அவர் ஜோடியாக இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. மேம் சொல்ல போகும்போது எல்லாம் கேட்டுட்டு மேம் நீங்கள் அப்பாவுக்கு ஜோடியாக நடிக்க. சரிங்க மேம். என்ன மேம் சொல்லுங்க, என்ன சொல்லுங்க அப்படின்னு அப்பாவுக்கு நிச்சயமாக கிள்ளிலாம் பார்த்து ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் மேம். என்னோட இண்டஸ்ட்ரி கம்ப்ளீஷன் உங்களால் நடந்தது. ரொம்ப 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 தேங்க்ஸ். ஐம் வெரி ஆனர்ட் அண்ட் த்ரில்டு ஒர்க்கிங் வித் சார். பிகாஸ் அப்படி ஒரு ஆர்டிஸ்ட் கூட நடிக்க சான்ஸ் வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கேன். பிகாஸ் நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக எடுத்துக்கலாம், ஒரு எக்ஸ்ட்ரானரி ஹியூமன் பீயிங் கூட ஒர்க் பண்ணுறேன்னா இட்ஸ் பிளெஸிங் ஃபார் மீ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணி எல்லா ஆர்டிஸ்டும் பார்த்தீங்கன்னா விஷ்ணு சார்லேருந்து, விக்ராந்த்லேருந்து, தம்பி ராம சார்லேருந்து, செந்திலான மை ஃபேவரட், இவங்க எல்லாம் கூட நடிக்க போகும்போது இட்ஸ் நைஸ் காம்போ. அண்ட் ஐ வாஸ் வெரி மோர் ஹாப்பி. அப்படின்னா ஒரு லேடி டேரக்டர் கூட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். மேம் சொன்னேன், மேம் ரொம்ப எக்ஸைட்டட் மேம், லேடி டேரக்டரோட ஒர்க் பண்ணுறேன். சி மேம் வந்து சாரோட டாக்டர் ஓகே எல்லாருக்கும் அப்படின்னு. ஆக்சுவலி பார்த்தா உயிட்டாவாக இருந்தாங்க மேம். எனக்கே ஷார்ட் நீங்கள் பரவாயில்ல மேம் என்ன சொல்லிடுவாங்களோ கரெக்டாக பண்ணுறோன்னு. என்ன வேணுமோ என்ன தேவையோ பக்கா ஃபோக்கஸ் பண்ணி அதை வேலையை பார்த்தாங்க. இட் வாஸ் அமேசிங் மேம். Now I worked with so many directors. Hats off to you, ma'am. Extraordinary job, ma'am. It was really nice. I'm so proud I worked with a lady artist, ma'am. எனக்கு பெருமையா இருக்கு ஒரு லேடி ஆர்டிஸ்ட். நம்மளும் இந்த மாதிரி மேம் கூட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ண இன்னும் நல்லா கத்துக்கலாம்னு ஒரு ஆசை இருந்தது. அண்ட் நைஸ், எக்ஸ்ட்ரீம் டெடிகேட்டட் லேடி அண்ட் வெரி ப்ரௌட் டு சி தட் மேம். நிச்சயமாவே எல்லாருமே வந்து கோல்டன் ஸ்பூன்ல பிறந்தாங்க. ஓகே ஓகே எடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க. அப்படி இல்லை, இறங்கி களத்துல இறங்கி வேலை பார்க்குறாங்க வந்து
ரொம்ப நல்ல விஷயம் மேம். அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் அ லாட் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மேம். அண்ட் எக்ஸைட்டட், த்ரில் அண்ட் காட் பிளெஸ் யூ மேம். ஐம் ஷூர் கண்டிப்பாக இந்த படம் நல்லா ஓடும். பிகாஸ் லவ்லி கண்டென்ட் இருக்கு. இட் வில் ரீச் லாட் ஆஃப் பீப்புள், வில் மேக் தெம் ஃபீல் தே வில் நோ அபவுட் இட்னால தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் அ லாட். பத்திரிகை, ஊடகம், தொலைக்காட்சி, இணையதள நண்பர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள், நன்றிகள். லால் சலாம் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். 9ஆம் தேதி எப்போ வரும், முடிஞ்ச 8ஆம் தேதி அமெரிக்காவில் போய் பார்த்துடலாமான்னு யோசிக்கிறேன். பட் விசா கிடைக்கல, இல்லைன்னா போயிட்டு பார்த்துட்டு வந்துடுவேன். அந்த பாஸ்போர்ட் இருக்குதுங்க. என் நண்பர்லாம் நிறைய பேர் இருக்காங்க, விஷ்ணு சால்பதர். பாஸ்போர்ட் மட்டுமே ஞாபகம் வருது. இல்ல பாஸ்போர்ட்ல ஒருத்தர் அப்படியே என்ன பண்ணிட்டாங்க, நம்ம திவாகர் அவங்க வீட்டுல பாஸ்போர்ட்ல பின்னாடி வந்து கத்திரிக்காய் 1/2 கிலோ, வெங்காயம் டைரி நினைச்சு எழுதி வச்சுக்கிறாங்க பாஸ்போர்ட்ல. அந்த ஞாபகம் வந்துச்சு எனக்கு. அப்புறம் திருப்பி அனுப்பிச்சு விட்டாங்க ஒரு ஏர்போர்ட்ல போயிட்டு. சாரி மேம், நீ ஏங்க இம்பாக்ட் பண்றீங்க வந்து. படம் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கேன். லைஃப்ல இருந்தது ஒரு முக்கியமான படம். தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் கூட நம்ம நடிக்கிறோன்றத ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அது எனக்கு ரொம்ப கனவு மாதிரி இருந்தது. ரொம்ப பிரம்மாண்டமா எடுத்திருக்காங்க படத்தை. ஐஸ்வர்யா மேம்க்கு ஒரு நன்றி சொல்லணும். ஏன்னா எப்பவுமே எல்லா படத்திலும் நான் காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருப்பேன். இந்த படத்துல ஒரு கேரக்டராகவே என்னை வந்து சூப்பரா காமிச்சிருக்காங்க. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் மேம். ஷூட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஊரே கிளம்பி வரும். டெய்லியும் ஒரு வில்லேஜே ஷூட்டிங் நடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு அவ்வளவு கிரௌடு. சில பேர்லாம் அந்த தேர் திருவிழா சாங் எடுக்கும் போது சாமி வந்து ஆடினாங்க அப்படியே அங்கே. அவங்க கண்ட்ரோல் பண்றதுக்கு போயிட்டு இவ்வளவு பேர் 10 பேர் ஆடுறாங்க, அப்படியே கும்பல் ஆடுறாங்க சாமி வந்து. அந்த அளவுக்கு ரொம்ப லைவா இருக்காங்க ஷூட்டிங்க. ஒரு ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஷூட்டிங் முடிஞ்சோடனே ஏதோ காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு போற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு எனக்கு. ஏன்னா இது முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு ஒரு நட்பு எல்லாருக்கூடயுமே. விஷ்ணு சால் பிரதர், விக்ராந்த் பிரதர். விஷ்ணு சால் பிரதர் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே அவங்க 2 பேருமே வந்து கிரிக்கெட்ல பெரிய லெவல். அவங்க இருக்கிற பொட்டன்சியல் பாத்தீங்கன்னா இந்தியன் கிரிக்கெட் டீம்லயே ஆடுற அளவுக்கு பொட்டன்சியல். அந்த அளவுக்கு சூப்பரா ஆனாங்க கிரிக்கெட். பட் நம்ம ஏதோ வீட்டுல கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கோம். ஆனா கத்து கொடுத்தாங்க எனக்கு, எப்படி பண்ணணும், போலிங் எப்படி போடணும் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. சொல்லி கொடுத்ததும் இல்லாம என்னை வச்சு செஞ்சாங்க ஃபுல்லாங்க. மேட்ச்ல செஞ்சு எங்கெல்லாம் பால் ஸ்பீடா வருமோ வேகமா வருமோ அங்கெல்லாம் போய் நம்ம நிக்க வைக்கிறது. அது விக்ராந்த் பார்த்தீங்கன்னா கரெக்டா அடிப்பாரு. நான் எங்கேயாச்சும் ஓரமா இருந்தா கூட கரெக்டா என்ன பார்த்து அடிப்பாரு. அந்த மாதிரிலாம் ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் தம்பி ரமேஷ் சாரு கூட தான் நடிக்கிறதுலாம் வந்து ஒரு பெரிய கிஃப்ட் எனக்கு. செந்தில் சாரோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அவர் நிறைய சொன்னாரு. தேங்க்யூ ஸோ மச் சார். செந்தில் சார், மூணார் ரமேஷ் அண்ணன், நம்ம விவேக் கிருஷ்ணன் அவரு வேற லெவல் பர்ஃபார்மரு, நிருஷா மேம், நம்ம திவாகர், நிறைய நடிகர்கள் ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ள போன மாதிரி இருந்தது. ஒரு பிலிம் யூனிவர்சிட்டிக்குள்ள போன மாதிரி இருந்தது. அவரு ஆக்டர்ஸ், நம்ம சினிமாட்டோகிராஃபர் விஷ்ணு ரங்கசாமி சார் எல்லாமே அவங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் கொஞ்சம் கத்துட்டு வந்திருக்கேன் அவங்க கிட்ட எல்லாம் சினிமாவை. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எனக்கு என்ன பேசுறது தெரியல. உண்மையே மேம் வந்து பாத்தீங்கன்னா மேம் வந்து இங்கிலீஷ்ல நிறைய பேசுவாங்க, நம்மளுக்கு புரியாது. அதுவும் கொஞ்சம் சவுண்ட் கம்மியா பேசுவாங்க, என்ன சொல்றாங்க தெரியாது. தகவல் வேர் இஸ் லீவிங் நாங்க லீவ்ஷன் சார் கேரவன்ல இருக்காருன்ட்டு நானு. அப்புறம் தான் விஷ்ணு சார் சொன்னாரு, அது லீவிங் உங்க வீடு என்ன கேட்டாங்க. அந்த மாதிரி நிறைய நடக்கும். ஸோ நான் வந்து சொன்னேன், படம் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட். கண்டிப்பா வந்து எல்லாருமே ரசிப்பாங்க. ரொம்ப அருமையான ஒரு படம். மியூசிக்லாம் வந்து ரகுமான் சார் கலக்கிட்டாரு. அந்த ஜலாலி சாங்லாம் எங்க வீட்டுல வந்து குழந்தைங்கலாம் போட்டு வந்து ஒரு 10 முறை கேட்டுறாங்க டெய்லியும். அந்த அளவுக்கு அந்த சாங்கை பார்த்தோன்னே அவ்வளவு ஃபயரா இருக்கு. தேர் திருவிழா சாங்கும் சரி, அப்புறம் நம்ம இந்த சாங் ஏப்புள்ள உண்மையிலேயே வந்து ஹீரோ ஹீரோயினுக்கு ஒரு சாங்கு. அந்த சாங்கை என்னையும் வந்து நடிக்க வச்சிங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். ஐஸ்வர்யா மேம், தினேஷ் மாஸ்டர், அப்புறம் விஷ்ணு சார் பிரதர். அந்த சாங்ல என்ன வந்து ஒரு 2 பேர் ரொமான்ஸ் பண்ண இடத்துல நம்மளுக்கு என்ன வேலை, பட் நம்மளே வச்சு நல்லா தொடர்ந்து வந்து படத்துல. தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி. ஒவ்வொருத்தருக்குமே நன்றி. தேங்க்யூ ஸோ மச் மேம். படம் எப்போ 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஸோ படத்துக்காக வெயிட் பண்றேன். தேங்க்யூ. எங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் பத்திரிகை அனைவர்களுக்கும் எங்களுடைய வணக்கம். நான் வந்து தலைவர் யூனிவர்சிட்டி. நான் சின்ன வயசுல இருந்து என்னுடைய அடையாளமே ரஜினி ரசிகன் அப்படின்றது தான். ஸ்கூல்ல இருந்து காலேஜ்ல இருந்து பஸ் ஸ்டாண்ட்ல யாராவது பார்த்தா கூட கேட்பாங்க, ரஜினி ஃபேனா அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு வாழ்ந்த ஆளு. ரஜினி சார் தான் நமக்கு எல்லாமே. சினிமா பார்க்கறதுக்கு ஆர்வமே ரஜினி சார் மூலமா வந்ததுதான். அப்படிப்பட்ட நான் வந்து தலைவர் கூட வந்து ஸ்கிரீன் பிளேஸ்ல இருக்கிறேன். அவர் படத்தில் நடிச்சிருக்கிறேன். அவருடைய டாக்டர் டைரக்ஷன் பண்ண படத்துல நான் நடிச்சது. அதை
ரெஃபர் பண்ண திரு ரங்கசாமி, விஷ்ணு ரங்கசாமி கேமராமேன் அவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். கொஞ்சம் கரெக்டாக பேச வராது, மன்னிக்கணும். அப்புறம் இந்த படம் வந்து ஒரு ஜனரஞ்சகமான படம். இதில் நடித்த என்னுடைய சீனியர்ஸ் அனைவருக்கும், ஹீரோஸ் தம்பிராம அண்ணன், செந்தில் அண்ணன், தங்கத்துறை, விவேக் பிரசன்னா, திவாகர் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். எல்லாரும் ஹீரோஸ் 2 பேருமே எனக்கு ஹீரோ சார்ஸ், ஹீரோக்கள் என்னுடைய தம்பி மாதிரி பழகினாங்க. ரொம்ப சந்தோஷம், நன்றி. மேடம் பற்றி ஒரே ஒரு வார்த்தை சொல்லுறேன். அவங்க வந்து ஒரு பான் வித் சில்வர் ஸ்பூன், அதுக்கு மேல அவங்க வந்து ஒரு கஷ்டப்பட்டு ஒரு படம் எடுக்கணுன்ற ஒரு சூழ்நிலை இல்லை. ஆனா அந்த படத்துல ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் அவங்க பட்ட கஷ்டம், இப்போ வரைக்கும் அவங்க தூக்கம் இல்லாம தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இதுல உழைப்புகள் வீணா போகக்கூடாது. கதை எல்லோருக்குமே ஒரு பிடித்த கதையாக இருக்கும், மக்களுக்கு தேவையான கதையா இருக்கும். முதலாளி சுபாஷ்கரன் சார், தமிழ்குமரன் சார் அண்ட் சுப்பு சார், சேது சார் அண்ட் டீம் எல்லோருக்குமே நன்றி.